பசங்களா, மை நேம் இஸ் டிவி. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னலாம் நான் இங்க கவர் பண்ண போறேன், மேக்னெட்டிக் டைபோல்னா என்ன, அப்புறம் மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போறேன். அதே ஒண்ணு, ஒரு மேக்னெட்டிக் டைபோல யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட பிளேஸ் பண்ணா என்ன நடக்கும், ஒண்ணு இல்ல, அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து டார்க். ஓகே, டார்க் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்த திங் பாத்தீங்க அப்படின்னா, அதுவே ரொட்டேட் ஆன டைபோல் வந்து ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். மேலே ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆக்சிலேட் ஆச்சுன்னா அப்போ அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷன் இருக்கு, ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிலேஷன் இருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி நீட் 2024 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் டைபோல்னா என்னவா இருக்கும், அதுல ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் இருக்க போது, நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க போது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு மேக்னெட் தான். அப்போ ஒரு மேக்னெட் எடுத்தேன் அப்படின்னா அதுல நார்த் போல் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். போல் ஸ்ட்ரென்த்னா என்ன சார், போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா மேக்ஸிமம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த போல் தான் வந்து போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சின்ன மேக்னெட் எடுத்துட்டு அப்படின்னா அதால ஒரு குண்டு ஊசி அவ்வளவுதான் வந்து இழுக்க முடியும். அதே ஒரு பெரிய மேக்னெட் எடுத்துனா அது வந்து ஒரு கத்திரிக்கோளோ ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து இழுக்கலாம். அப்போ ஒவ்வொரு மேக்னெட்டோட போலுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த், மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க நார்த் போலுக்கு ஒரு அட்ராக்ஷன் பவரும் சவுத் போலுக்கு ஒரு அட்ராக்ஷன் பவரும் இருக்கு. யூஸ்வலா ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. ஆனா வேல்யூ படி சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்த் போலுக்கு பிளஸ் எம்னும் சவுத் போலுக்கு மைனஸ் எம்னும் போட்டுப்போம். ஏன்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் போல் இல்லையா. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கு. எப்படி மெஷர் பண்ணணும், ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணோம் இல்லையா, அது யூனிட் பாத்தீங்க, எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆம்பயர் மீட்டர். அடுத்து என்ன பாயிண்ட், மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஜியோமெட்ரிக் லென்த். இது என்ன சார் சொல்ல வருது, இப்போ ஜியோமெட்ரிக் லென்த் அப்படின்னா மேக்னெட்டோட ஆக்சுவல் லென்த் தான் வந்து நமக்கு ஜியோமெட்ரிக் லென்த். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்னன்னா, போல்ஸ் ஆக்சுவலா மேக்னெட்ஸோட கார்னர்ல கிடையாது. எங்க சார் இருக்கு, கொஞ்சம் உள்ள இருக்கு. ஓகே, கொஞ்சம் உள்ள ஒளிஞ்சிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா பிளஸ் எம், இதுதான் ஆக்சுவலா மைனஸ் எம்மோட பொசிஷன். இப்போ பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் லென்த் வந்து ஜியோமெட்ரிக் லென்த்தோட கொஞ்சம் உள்ளதா. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் லென்த்னு சொல்லுவோம். ஓகே, அகைன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் லென்த் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 5/6 டைம்ஸ் ஆஃப் த ஜியோமெட்ரிக் லென்த். ஜியோமெட்ரிக் லென்த்தை விட மேக்னெட்டிக் லென்த் 5/6 டைம்ஸ் தான் இருக்கும், அதாவது அதை விட கம்மியா தான் இருக்கும். அடுத்து மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட், magnetic dipole moment, it is a product of magnitude of one of the pole strength and the magnetic length. என்ன பண்ண போறீங்க, that is capital M தான் நம்ம வந்து magnetic dipole moment னு சொல்லுவோம். That will be equivalent to magnitude of one of the pole strength. ஒரு போல் ஸ்ட்ரென்த்தோட மேக்னெட் எடுத்துக்கும், ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இப்போ m, that is small m into magnetic length L. இதுதான் வந்து நம்ம போல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்மால் m into L. ஸ்மால் m என்றது போல் ஸ்ட்ரென்த், L என்றது நமக்கு that is magnetic length. சோ அடுத்து என்ன அப்படின்னா, இது என்ன குவான்டிட்டி, வெக்டார் ஸ்கேலாரா யோசிக்கும். இவங்க வெக்டார் குவான்டிட்டி. சரி, வெக்டார்னா என்ன அர்த்தம், வேல்யூ அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். சரி, நான் வேல்யூ பார்த்துட்டேன், mlன்னு பார்த்துட்டேன், டைரக்ஷன் சொல்லுங்க. டைரக்ஷன் பாத்தீங்கன்னா எப்பவுமே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் த சவுத் போல் டு த நார்த் போல். எப்பவுமே இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அப்போ டைரக்ஷன் வரைஞ்சிக்கலாமா, இதுதான் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன், ஆல்வேஸ் சவுத் போல் டு த நார்த் போலா இருக்கும். அடுத்து போலாமா, அடுத்து பாருங்க, டார்க் ஆன் மேக்னெட்டிக் டைபோல் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ அப்ப முதல்ல என்ன, முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அசியூம் பண்ணிக்கிறேன், அதோட வேல்யூ தான் வந்து பி. இப்போ இவங்களுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குமா, நமக்கு இங்க இருக்கு, நமக்கு சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்காங்க, அதோட வேல்யூ தான் நம்ம m into L. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு இவ்வளவு பெரிய ஃபீல்ட் யூனிஃபார்ம் ஃபீல்ட நான் வந்து பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ பிளேஸ் பண்ணது என்ன ஆக பாருங்க, இது மேக்னெட்டோட சென்டர் O. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் எப்படி இருக்கு, நமக்கு ஹரிசாண்டலா இருக்கு. ஆனா டைபோல் மூமெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆங்கிளா இருக்காங்க, அதுதான் வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்ப தீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன சார் ஆகும், இந்த மேக்னெட்டிக் என்ன சார் ஆகும்னா, நீங்க எப்போலாம் ஒரு மேக்னெட்டை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றீங்களோ அங்க இருக்கிற ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இங்க டோட்டலா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நார்த் போல்ல இருக்கக்கூடிய போல்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் எம் வேல்யூ, இங்க வந்து மைனஸ் எம் வேல்யூ. இப்போ முதல்ல என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த போல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. The plus m will experience a force in the direction of magnetic field. அதோட வேல்யூ F is equal to m into b இருக்கும். வேல்யூ ஸ்கேலார் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபோர்ஸ்ன்றது வெக்டார் குவான்டிட்டி. முதல்ல நம்ம வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம், அப்புறம் டைரக்ஷன் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சவுத் போல் இருக்கு இல்லையா, தட் இஸ் மைனஸ் என் போல்ஸ், அவங்களும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன போட்டுப்பீங்க, இங்க சவுத் போல் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா m into b. ஓகே, வேல்யூ வந்து m into b. இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கிறதுனால இவங்களும் ஒரே ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, இவங்களும் ஒரே ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் a dipole moment.
இப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன, எஃப் வெக்டார், ஃபோர்ஸ்ன்றது வெக்டார் குவான்டிட்டி, இப்போ வெக்டார் தான் அடிஷன் பண்ணணும். வெக்டார் என்ன, வெக்டார்னா நீ என்ன பண்ண போற, ஒரு குவான்டிட்டியை டிஃபைன் பண்றதுக்கு வேல்யூ மட்டும் பார்த்தாது நமக்கு டிரெக்ஷனை சேர்த்து டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும், அதுதான் வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரி ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் வந்து நான் இவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குன்னு சொன்னா மட்டும் பார்த்தாது எந்த டிரெக்ஷன்ல கொடுக்குறீங்கன்னு சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். இப்போ முதல்ல இங்க டோட்டலா 2 ஃபோர்ஸ் இருக்கு, 2 ஃபோர்ஸும் எம்பி தான், அவங்களும் எம்பி தான். இப்போ இந்த எம்பி என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க பாருங்க, இந்த எம்பியோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த எம்பியோட டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஐ கேப். ஓகே, ஐ கேப்ல இருக்காங்க. இந்த எம்பியோட டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்னா மைனஸ் ஐ கேப். அப்ப எப்படி எழுதிப்பீங்க, ஒரு ஃபோர்ஸோட வேல்யூட பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஐ கேப், இன்னொரு ஃபோர்ஸ் இருக்காங்க அவங்களோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஐ கேப். அப்போ டோட்டல் என்ன ஆகும் நமக்கு, பிளஸ் இன்டு மைனஸ், பிளஸ் மைனஸ் வந்து நமக்கு 0 ஆயிடும். அப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம வந்து மேக்னெட்டிக் டைபோல் வச்சோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடும். ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு டிரான்ஸ்லேஷன் மோஷனே இருக்காது, நோ டிரான்ஸ்லேஷனல் மோஷன். அப்படின்னா என்ன சார், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அது முன்னையும் பின்னையும் ஆக்சிலரேட் ஆகும். நீ ஃபோர்ஸே கொடுக்கலன்னா அந்த இடத்துல தான் இருக்கும், ரைட்டா, ஆக்சிலரேட்டே ஆகல. அதே மாதிரிதான் இந்த போல் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. காரணம் ரெண்டு பக்கமும் நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. அகைன் இது யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல நடக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இதுவே நான் நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல வச்சா என்ன சார் ஆகும், பேர்லயே தெரியுது, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா ஃபீல்ட் யூனிஃபார்மா இல்லை, ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல அதிகமான ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துல கம்மியா இருக்குன்னு வச்சுக்கேன், அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் பண்ணிருக்கோமா. போன கேஸ்ல ஈக்குவலா இருந்தது, சொன்ன மைனஸ் 0 ஆயிடுச்சு. ஆனா இந்த கேஸ்ல அன்ஈக்குவலா இருக்கும். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா வேல்யூ 0 ஆகாது. கண்டிப்பா ஃபோர்ஸ் யாரோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிடும். இப்படி பார்க்க போகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நடக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த மொத்த மேக்னெட்டும் அந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சு. அப்போ ஒரு நான் யூனிஃபார்ம்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிருக்காது. அப்போ கண்டிப்பா டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரி சார், நெட் ஃபோர்ஸ் தான் இல்ல பார்ட்டிகல் தான் சார், மேக்னெட் தான் ஒரு இடத்துல இருந்து நகர மாட்டேது, அப்ப என்னதான் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. சோ என்ன ஆகும் அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன், இது டைபோலோட சென்டர் ஓ. இப்போ டைபோலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணிருக்காங்க தீட்டா. இப்ப என்னன்னா, இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுதான் வந்து F is equal to mb. இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா F is equal to minus mb, அதாவது டிரெக்ஷன் வந்து மைனஸ் mb. ஸோ அப்போ இங்க நான் கண்டிப்பா இந்த பார்ட்டிகல் முன்னாடியே நகராது பின்னாடியே நகராது. அப்ப இந்த ஃபோர்ஸை 2 கம்ப்ளீட்டா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுப்பீங்க, இப்போ சப்போஸ் இது ஆங்கிள் தீட்டானா இது ஆங்கிள் தீட்டாவா இருக்குமா, ரைட்டா. இப்போ ஆங்கிள் தீட்டானா இப்போ ஃபோர்ஸ் வந்து 2 கம்ப்ளீட்டா பிரிய போறாங்க. ஒரு கம்பனன்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி அலாங் த டைபோல் மூமெண்ட். எவ்வளவு சார் இருக்கும், இது mb-னா அப்படின்னா இது mb cos θ இருக்கும். இன்னொன்னு perpendicular to the dipole moment எவ்வளவு இருக்கும் சார்னா mb sin θ. அதே மாதிரி இப்போ இது ஆங்கிள் தீட்டானா இவங்களும் ஆங்கிள் தீட்டாவா தான் இருப்பாங்க. அப்போ இது mb-ன்னு சொல்லிட்டா இது வந்து mb cos θ along the dipole moment, இது perpendicular to the dipole moment வந்து mb sin θ. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ல mb வந்து 0 ஆயிடுச்சு. இப்ப mb 2 கம்ப்ளீட் பிரிச்சிருக்கும். இப்ப பாரு, இந்த mb cos θவும் இந்த mb cos என்ன பண்ண போறாங்க, மேக்னெட்டை 2 சைடா வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க போறாங்க. கண்டிப்பா இங்கேயும் நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். ஆனா கொஞ்ச நேரம் இரு, ஆனா இந்த mb sin θ பாருங்க, இந்த mb sin θ என்ன பண்ண போறாங்க, இந்த மேக்னெட்டை ரொட்டேட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னதான் mb cos θ வந்து 0 ஆயிட்டாலுமே இந்த mb sin θ 0 ஆகாது. என்ன ஆகும், இப்ப இந்த பெண்ணை பாரு, என்ன ஆகும், இப்ப இந்த mb cos θவும் இந்த mb cos 0 ஆயிடுச்சு. ஆனா mb sin θ சென்டர் பாயிண்டா வச்சுக்கிட்டு இந்த பாட் என்ன பண்ணுவாங்க, இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்களா. அதே மாதிரி இந்த mb sin θ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்போ இங்க என்னதான் நெட் ஃபோர்ஸ் 0 ஆனாலுமே நமக்கு கண்டிப்பா டார்க் இருக்கும். எப்படி சார் டார்க் இருக்கும், அட் த பாயிண்ட் ஆஃப் ஓல வந்து நமக்கு டார்க் இருக்கும். என்ன ஆகும், இந்த mb sin θ இந்த டைபோல் மொமெண்ட்டை கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த mb sin θ என்ன பண்ணுவாங்க, இதையும் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுவாங்க. இப்போ இங்க கண்டிப்பா டார்க் இருக்கா, கண்டிப்பா டார்க் இருக்கும். இப்போ டார்க் எங்க நடக்குதுன்னு பாருங்க. டார்க் பாத்தீங்கன்னா இது அபவுட் பாயிண்ட் ஓல நடக்குது. இந்த பாயிண்ட் பிக்ஸ்டா வச்சு என்ன பண்ண போறாங்க, ரொட்டேட் ஆக போறாங்க. இப்போ ரொட்டேட் ஆச்சுன்னா எங்க, இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த mb sin θ என்ன பண்ண போகுது, அதை கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண போகுது. இந்த mb sin θவும் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண போறாங்க. இப்படி ரொட்டேட் பண்ணாங்கன்னா இங்க டோட்டலா 2 டார்க் இருக்கு. ஒன்னு டார்க் அந்த நார்த் போல், இன்னொரு டார்க் அந்த சவுத் போல். ஏன் சார் ஆட் பண்றீங்க, ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான், ஒரே டைரக்ஷன் தான் டைபோல் மூமெண்ட்டை திருப்புறாங்க. அடுத்து டார்க்
டார்க் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ perpendicular distance r இல்லையா? இப்போ எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம்? mb sin theta. எங்க இருந்து? சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். எவ்வளவு இருக்கும்? டோட்டல் லென்த் ஆஃப் த டைபோல் வந்து L. இப்போ இது ஆஃப் இருக்குமா? L/2. அப்ப என்ன எடுத்துக்கலாம்? L/2 பிளஸ் இங்க என்ன கொடுத்துருக்கோம்? அதே மாதிரி mb sin theta. இங்க டிஸ்டன்ஸ் என்ன? L/2 தான் இருக்கும். இப்போ டோட்டல் எவ்வளவு இருக்கும் நமக்கு? L/2 ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா mbl sin theta. இங்க m into l னா நமக்கு என்னது? டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் M தான். அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? டார்க் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் mb sin theta-வா? இன்னும் என்ன பண்ணலாம்? a cross b னா ab sin theta மாதிரி, m cross b னா mb sin theta-வா இருக்கும். இப்போ ஃபார்முலா ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்க் வெக்டார் குவாண்டிட்டி இஸ் ஈக்குவல் டு m வெக்டார் கிராஸ் b வெக்டார். இது ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஸ்கேலார் ஃபார்முலா, செகண்ட்ல உள்ளது வெக்டார் ஃபார்முலா. இதுதான் நமக்கு டார்க்கான ஃபார்முலா. சரி, டார்க்னா இது ரொட்டேட் ஆக போகுது. எப்போ வரைக்கும் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு நமக்கு இருக்குல்ல. எப்போ வரைக்கும் ரொட்டேட் ஆகும்னா இந்த ஆங்கிள் 0 ஆகுற வரைக்கும் ரொட்டேட் ஆகும். யாரோட ஆங்கிள்ஸ்? டைபோல் மூமெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆங்கிளும் 0 ஆகுற வரைக்கும் இந்த டார்க் ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் ரொட்டேட்ஸ் until the magnetic dipole moment aligns with the magnetic field. ஓகேவா? அப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது அழகா ரொட்டேட் ஆகும். எப்போ வரைக்கும் ரொட்டேட் ஆகும்? நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அலைன் ஆகுற வரைக்கும் ரொட்டேட் ஆகும். புரியுதுங்களா டயக்ராம்? பாரு, இனிஷியல் எப்படி இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இதை கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்களும் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கு அழகா ரொட்டேட் ஆகும். எப்போ வரைக்கும் ரொட்டேட் ஆகும்னா ஆங்கிள் 0 ஆகுற வரைக்கும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டார்க்கான மேக்னெட்டிக் டைபோல் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? சரி, இதுவே நான் யூனிஃபார்ம்ல வச்சா என்ன ஆகும்? இப்போ இப்படி கேட்கலாம் கொஸ்டின். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சேன்னா டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். டார்க் திரும்பலாம். சப்போஸ் திரும்பி முடிச்சு அப்படின்னா திரும்பாமலே இருக்கலாம். அப்போ இங்க டார்க் மே ஆர் மே நாட் பி இருக்கலாம். அப்போ இங்க கன்ஃபியூஷன் எழுதிக்கோங்க. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அங்க நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பா 0 தான். டார்க் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள். அலைன் ஆடிச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இல்லையா? அதனால தான் டார்க் மே ஆர் மே நாட். இதுவே ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா நெட் ஃபோர்ஸ் இருக்க தான் போகுது. ஏன்னா நான் யூனிஃபார்ம்னா ஒரு பக்கம் கண்டிப்பா ஃபோர்ஸ் எக்ஸீட் ஆயிடும். ஸோ அப்போ கண்டிப்பா ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த பார்ட்டிகல் மூவ் ஆயிடும். ஆனா அதே மாதிரிதான் டார்க்கும் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஏன் சைடு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம் அப்படின்னா அதே மாதிரிதான். சப்போஸ் அது அலைன் ஆகலைன்னா அது திரும்ப தான் போகுது. அலைன் ஆடிச்சுன்னா அவனுக்கு திரும்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஸோ இதுதான் வந்து டார்க்கான மேக்னெட்டிக் டைபோல் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிலேஷன் ஆஃப் டைபோல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இவன் அலைன் ஆயிட்டான், நிம்மதியா இருக்கான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ண போறேன். எப்படி டிஸ்டர்ப் பண்ண போறேன்? சும்மா இருக்கிறேன்னா அதை மூவ் பண்ண போறேன். ஆல்ரெடி அலைன் ஆயிட்டாங்க. அலைன் ஆன ஒருத்தர் நான் என்ன பண்ண போறேன்? மூவ் பண்ண போறேன். இப்போ மூவ் பண்ணிட்டேன்னா என்ன சார் நடக்கும்? என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? அங்க மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அவங்கள கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரைட்டா? சரி, கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்குன்னு ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும் இல்லையா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட வேலை என்ன? நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொட்டேட் ஆகுறத ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ இந்த டைபோல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுதா, இவன் என்ன பண்ணுவான்? அதை அப்போஸ் பண்ணுவான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் டைபோல் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு ஆப்போசிட் தட் இஸ் ரீஸ்டோரிங் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாற்றி வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பார்ட்டிகிள் திருப்பி மேலே வரும். ஸோ திருப்பி இவங்க ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா இந்த பார்ட்டிகிள் இப்படி ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். மேக்னெட் டார்க் என்ன பண்ணும்னா அவங்கள கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதை அப்போஸ் பண்ற மாதிரி மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அதை அப்போஸ் பண்ண போகுது. அப்போ எப்படி நம்ம எழுதிக்கலாம்? Torque provided by the moment of inertia will be negative of the torque provided by the magnetic field. வச்சுக்கலாமா? இப்போ it will be equal to minus of இங்க டார்க் ப்ரொவைடட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா நமக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் mb sin theta. இப்பதான் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அடுத்து இப்போ என்ன ஆகும்? இந்த டார்க் ரீஸ்டோர் ஆக ட்ரை பண்ணும். அதோட ஃபார்முலா என்ன நமக்கு? I into alpha. அப்போ என்ன எடுத்துக்கலாம்? I alpha is equal to minus mb sin theta எழுதிக்கலாமா? இப்போ எனக்கு என்ன வேணும்? டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி தான் வேணும். அப்போ ஆல்ஃபானா என்ன? ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? படிச்சிருப்போம். எங்கன்னா நம்ம ஆங்குலர் ஆக்சிலேஷன்ல படிச்சிருக்கோம், மோஷன்ல படிச்சிருப்போம். அப்போ இங்க ஆல்ஃபாக்கு பதிலாக I மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mb sin தீட்டான்னு இருக்கும். என்ன கேன்சல் ஆகும்? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா I omega square theta is equal to
MB sin θ இருக்கும். இப்போ அடுத்து பாருங்களேன். அடுத்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் நான் லைட்டா டிஸ்பிளேஸ் பண்றேன், ரொம்ப சின்ன அளவுக்கு டிஸ்பிளேஸ் பண்றேன், ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா இருக்கு அப்படின்னா, எப்போல்லாம் தீட்டா ஸ்மாலரா இருக்கோ அப்போல்லாம் சைன் தீட்டாவை நீ ஜாலியா தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ இங்க தீட்டா எழுதிட்டா என்ன ஆகும், I ஒமேகா ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு MB தீட்டான்னு இருக்குமா. தீட்டா தீட்டா கேன்சல் பண்ணுங்க, எனக்கு தேவை ஒமேகா ஸ்கொயர் தான். அப்போ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MB பை I. ஒமேகா ஸ்கொயர்னா என்ன, ஒமேகானா என்ன, நமக்கு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் MB பை ஐன்னு எழுதிக்கலாமா. அப்படி எழுதிக்கிட்டேன் அப்படின்னா நம்ம டைம் பீரியட் தான் வேணும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஒமேகானா 2π/t இல்லையா. இப்போ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணு, 2π/t இஸ் ஈக்குவல் டு MB பை ரூட் ஆஃப் MB பை ஐன்னு இருக்கும். அப்போ 2π/t இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் MB பை ஐன்னு இருக்கும். நமக்கு தேவை டைம் தானே தேவை. அப்போ ஃபார்முலா நமக்கு டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்க 2π ரூட் ஆஃப் I பை MB. இதுதான் வந்து நமக்கு டைம் பீரியடுக்கான ஃபார்முலா. அப்போ எழுதிக்கலாமா, டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் I divided by M into B. இங்க I ன்றது moment of inertia of the magnet and M ன்றது நமக்கு magnet dipole moment, B ன்றது magnetic field. அடுத்து frequency. Frequency na it is inversely proportional to the time period. அப்போ frequency will be equivalent to 1/2π root of MB by I. இதுதான் நமக்கு ஃபார்முலாவா இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்து, அதாவது டார்க்ல இருந்தும் சரி, டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சில இருந்தும் சரி, நீட் 2024 இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் பார்த்தலாமா. என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னா 0.049 இருக்கு. எப்பவுமே நான் என்ன சர்ச் பண்ணோம் அப்படின்னா, எப்பவுமே பவர்ல எழுதிக்கோ, டெசிமல்ல இருந்தா தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு, பட் பவர்ல எழுதினா தப்பு பண்ண சான்ஸ் கிடையாது. இப்போ பவர்ல எழுதுனா 1 2, அப்போ என்ன எழுதிக்கலாம் 4.9 into 10 to the power of -2 டெஸ்லான்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, a magnetic needle performs 20 complete oscillation in 5 seconds. 20 complete oscillation in 5 seconds. என்ன ஆகுது அப்படின்னா 5 செகண்ட்ல, ஓகே 5 செகண்ட்ல 20 oscillation கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அப்போ 5 செகண்ட்ல 20 oscillation கம்ப்ளீட் பண்ணிருக்கு அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், நம்ம 20/5 அப்படின்னா 4 oscillations per second இருக்குமா. ஓகே, அதாவது ஒரு செகண்ட்ல 4 ஆக்சிலேஷன் பண்ணிருக்கு. அப்போ ஒரு செகண்ட்ல 4 ஆக்சிலேஷன் பண்ணிருக்கு. அது ஃப்ரீக்வன்சி என்ன, ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கு நமக்கு 4 Hz. ஒரு செகண்ட்ல 4 ஆக்சிலேஷன், அதாவது 4 Hz. அடுத்து the moment of inertia I is equal to 9.8 into 10 to the power of -6 ன்னு அப்படி கொடுத்துட்டாங்க, கிலோகிராம் per meter square. Magnetic movement, if the magnitude of the magnetic movement of the needle is, that is capital M is x into 10 to the power of -5 சொல்லிட்டு x என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ x என்னடான்னு கண்டுபிடிச்சலாம். நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் முன்னாடி, that is frequency is equal to 1/2π root of MB by I தான் எழுதிக்கலாமா. that is frequency is equal to 1/2π root of MB by I. நமக்கு என்ன கேட்கறாங்க, M தான் கேட்கறாங்க. அப்போ எல்லாமே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். F square is equal to 1/4π square MB by I ன்னு இருக்கும். அகைன் எனக்கு M தான் வேணும். அப்போ M is equal to F square 4π square I divided by B ன்னு எழுதிக்கலாமா. இப்போ வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. F ஸ்கொயர், F என்ன கிடைச்சிருக்கு 4, 4 ஸ்கொயர் வந்து 16 into 4. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ அவன் எதுவுமே பண்ணாதான், அவனை அப்படியே பொழைச்சு போட்டு விட்டுரு. பை ஸ்கொயர் இன்டூ ஐ, ஐயோட வேல்யூ என்ன 9.8 into 10 to the power of -6 the whole divided by b யோட வேல்யூ 4.9 into 10 to the power of -2. நல்லா கவனிச்சு பார்த்தனா உனக்கு ஈஸியா சால்வ் பண்ண வந்துடும். எப்படின்னா 4.9 into 2 times தான் வந்து 9.8. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 16 into 4 மல்டிபிள் பண்ணுங்க, you will get a 64. கரெக்டா. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, பை ஸ்கொயர் இன்டூ 2 இன்டூ மேல 10 power -6 இருக்கு, கீழே இருக்க -2 மேல வந்தா +2. அப்போ இங்க 64 into 2 மல்டிபிள் பண்ணிக்கலாமா. மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 4s are 8, அப்புறம் அகைன் 12 பை ஸ்கொயர், இங்க 10 to the power of -4. ஆனா ஆன்சர் எப்படி இருக்கணும்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 10 to the power of -5ல இருக்கணும். 10 to the power of -5ல இருக்கணும்னா இங்க 128.0 பை ஸ்கொயர் into 10 to the power of -4ன்னு இருக்கிறத ஒரு டெசிமல் முன்னாடி தள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க -1 ஆட் பண்ணணும். அப்ப பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் நமக்கு 1280 பை ஸ்கொயர் into 10 to the power of -5 இருக்குமா. இதுதானே எம்மோட வேல்யூ.
இப்போ ஆன்சர் கம்பேர் பண்ணுங்க, கொஸ்டின் கம்பேர் பண்ணுங்க. அப்போ தட் இஸ் x into 10 to the power of -5. இப்போ x ஓட வேல்யூ என்ன நமக்கு 1820. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1820 பை ஸ்கொயர். ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா நீ ஈஸியாவே எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா கொஞ்சம் சின்ன மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தாலே போதும், ஈஸி. இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னு ஸ்டார்டிங்ல மேக்னெட்டிக் டைபோல்னா என்னன்னு பார்த்துப்போம், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா என்னன்னு பார்த்துப்போம். ஃபார்முலா என்ன நமக்கு கேபிட்டல் M is equal to small m into L. டார்க் பார்த்துப்போம். டார்க்கோட ஃபார்முலா என்ன, டார்க் is equal to mb sin theta. Time period and the frequency of a simple harmonic motion, that is time period is equal to 2 pi root of I by mb ன்னு பார்த்திருப்பீங்க. அடுத்து என்ன பார்த்திருக்கோம், நீட் 2024 ஓட சம்மம் சால்வ் பண்ணியாச்சு. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா என்னென்னலாம் உங்களுக்கு ஃபர்தரா கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ until then, see you from DB.